எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பூசணிக்காய் அல்வா பண்ணியிருந்தேன். அது நான் ரெசிபி வீடியோ எடுக்கலை, ரொம்ப லேட் ஆனது அப்படிங்கிறனால. இது வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் ரெசிபி கேட்டு பண்ணோம். நான் அந்த ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு சீடையும் வெல்லம் சீடையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அது வந்து நான் அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நான் வந்து உங்களுக்கு ரெசிப்பியாக சும்மா ஓவராலாக சொல்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைய போட்டுக்கிட்டேன் வெல்ல சீடைக்கு. அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணேன். கொஞ்சம் 2 கப் உளுந்த மாவு போட்டு அதை நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனியாக. அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற நார்மல் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கொஞ்சம் ரொம்ப கருக விடாமல் வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டேன். இந்த மிக்சியில் போட்டு இதை நல்லா மாவாக நல்லா நைஸாக அரைச்சிருந்தோம். அரைச்சிட்டு அதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபில்ட்ரு பண்ணதை திரும்ப நல்லா ஒரு மிக்சியில் சுற்ற விட்டு திரும்ப அதையும் ஃபில்ட்ரு பண்ணிடணும். அப்போ நம்ம மாவு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி மாவு உளுந்து மாவு இருக்கட்டும் அல்ல அரிசி மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீடை வந்து நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த வெல்லம் கரைய வச்சுருந்ததை நான் எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வெள்ளை சீடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, நம்ம சலிச்சு வச்சுருக்கிற உளுந்த மாவு, வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு போடணும். எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த வெல்லம் நம்ம பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது, வெல்லம் கரைஞ்சால் போதும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டுற அந்த கன்சிஸ்டன்சி அந்த சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுட்டு காய வச்சிடணும். நம்ம உருண்டை பிடிச்சதுமே போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு சும்மா நம்ம நார்மலாக ஒரு 15 மினிட்ஸ் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சீடைக்கு அதே மாதிரி அரிசி மாவு, கொஞ்சம் உளுந்து மாவு, தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பட்டர் சேர்க்கணும், நெய் சேர்க்கக்கூடாது. பட்டர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த உப்பு சீடை வந்து பயங்கர சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். அதே இந்த மாதிரி நான் உருட்டி எல்லாம் வச்சுக்கிட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்து திங்கட்கிழமை வந்தது அப்படிங்கிறனால எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ நான் மட்டும்தான் அன்றைக்கி பசங்களே பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும். சாமிக்கு வந்து 4 பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அதுக்கு நினச்சி வச்சுட்டேன். ஸோ அந்த டைம் நம்ம லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கம்மியாகவும் பண்ணால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஐயோ 4 பண்ணலாம் சொல்லிவிட்டு இப்போ கம்மியாக பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி வந்து ஹரிக்கு வந்து லைட்டாக கோல்டு. ஸோ அவனும் ஸ்கூலுக்கு போகல. அதனால் ஹரி ஆதிரன் 2 விளையாண்டுட்டே இருந்துட்டு அப்பப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளை கொஞ்சம் வேலை செய்ய விடுவாங்க. சீடையை பொரித்து எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காயிற அந்த கேப்பில் வந்துட்டு அந்த பாத்திரம் விளக்கி வச்சுருந்ததெல்லாம் டிஷ்வாஷர்லேருந்து எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம உருண்டை போட்டதும் கம்மி பண்ணி வச்சிடணும். அப்படின்னா தான் நல்லா நமக்கு சீடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இறுகாமல் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இன்னொரு பிரசாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம அவல் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அவல் வச்சு ஏதாவது ஒரு இது பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அவல் வந்துட்டு. அவல் லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவலையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சீடையை கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன்.
இந்த அவலுக்கு பார்த்திங்கன்னா அந்த அவலையும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் நெய்யில் வந்துட்டு இந்த முந்திரி, நம்ம காஞ்ச திராட்சை அதெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டதும் அதையும் தனியாக எடுத்து மிக்சிக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதில் இந்த மாதிரி துருவின தேங்காய் அதையும் நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். இது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹரி வந்து கேட்டே இருந்தான் சாப்பிட்றதுக்கு. நான் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பசங்க வந்து எப்போ சாமி கும்பிடுவோம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோதான், நான் பிரசாதம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கங்கே க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து மொத்தமாக சிங்கில் போட்டுட்டேன். பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு குட்டி டேபிள் போட்டு அந்த கிருஷ்ணரோட இது வந்து ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது, இந்த கிருஷ்ணனோட படம் அவங்களே ட்ராயிங் பண்ணி என்னோடய பேபி ஷவருக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணரோட ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் போட அவங்களையும் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹரிக்கு வந்துட்டு லைட்டான கோல்டு தான். ஆனால் இங்கே இந்த கொரோனா இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் வந்து கொரோனா அந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவனை அன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் இருக்க வச்சது. ஆனால் அவன் மறுநாள் அந்த ரிப்போர்ட் வந்ததுமே அவன் மறுநாள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். ஆதிரனுக்கு தான் யோசிச்சுட்டே இருந்தேன், இவன் ட்ரெஸ் மாற்ற விடுவானா வைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அவன் அப்படி விடலை அப்படின்னா நார்மலாக அந்த ட்ரெஸ்லேயே விட்டுறலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் சமத்தா அப்படியே நின்றுட்டே இருந்தான் கரெக்டாக. நான் பொட்டு வைக்கிறதுக்கெலாம் நல்லா கொடுத்தான். பொட்டு வச்சா அழிச்சு விட்டுருவானுலாம் பயந்துட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு. வைக்கணுமா வைக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே டிவி நேரம் அவனுக்கு பிடிச்ச கொக்கோமெலன் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் அழகாக பொட்டு வைக்க எனக்கு கொடுத்தான். அதை அழிச்சும் விடலை, இருந்தது நைட்டு வரை அப்படியே இருந்தது அந்த பொட்டு. அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்தந்த வீட்டில் என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக. அந்நேரம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அந்த அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் தட்டை பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. தட்டை கொடுக்க வந்திருந்தாங்க. அப்படியே அந்த தட்டையை சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டுட்டு எங்களெல்லாம் அவர் தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். எல்லா பிரசாதமுமே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருந்தது. அது பண்ணும்போது நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாது சாமிக்குன்னு பண்ணுறத. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த அல்வா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு அவரை மாதிரியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலை. ஆனால் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ணணும். டின்னர் வந்து நாங்கள் பிரசாதத்தோடு அப்படியே முடிச்சிடலான் இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டுக்கு நாங்கள் வந்து டின்னர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காண்டி நம்ம டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் சாகு அப்படிங்கிறது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது நான் ரெசிபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு அளவெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து அரைச்சிடணும். இந்த பொடியை அரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெஜிடபிள் சாகுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வந்து வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 விசில் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடியாகும் வெஜிடபிள் சாகு. இது வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வந்து டைம் இல்லை, ரொம்ப லேட்டாச்சு. ஹரி நாளைக்கு ஸ்கூல் போகணுன்னு சொல்லிட்டு சப்பாத்தி பண்ண முடியல. வெளியே வந்து கடையில் பராத்தா வாங்கிக்கிட்டோம். பராத்தாவுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை பார்த்திங்கன்னா கொடுமையாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த சாமியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா சாமியை வந்து அந்த டேபிள் கீழே வச்சுருக்க முடியாது. ஆதிரன் வந்து அப்போவே போய் கிருஷ்ணன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓடிட்டான். அதனால் உடனே நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து அந்த சாமியை வச்சுருக்கு அந்த பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தோணுச்சு காலையில் கூட க்ளீன் பண்ணிக்கலாமா, பயங்கர டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் க்ளீன் பண்ணால் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அதையும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டென்ஷனில் ஸ்கூலுக்கு அனுப்புறது பயங்கரமாக அந்த அந்நியார் ஓடிக்கிட்டு இருப்போம், கிளம்பிகிட்டு இருப்போம், அதில் இது வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 1/2 hour தான், அதுக்கு நம்ம யோசிச்சோன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த பசங்கள்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.